வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம வீட்டுல இருக்கிற செடிகள்ல பூச்சி தொல்லை அதிகமா இருக்கா, செலவே இல்லாம எப்படி வேப்பிலை வச்சு சரி பண்ணலாம், வாங்க பாத்துடலாம். இப்ப நம்ம வீட்டுல வளர்க்கிற செடிகளை பூச்சி பூஞ்சை தாக்காம பல பூச்சிக்கொல்லிகளை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இதுக்கான இயற்கை மருந்து நம்ம வீட்டுல உள்ள மரங்கள்ல இருந்தே நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். தோட்டம், இந்த தோட்டம் அமைக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் மாடி தோட்டம் அமைக்கிறீங்க, எல்லாமே வீட்டு தோட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் நம்ம அதை கரெக்டா மெயின்டைன் பண்றோமா அப்படிங்கறதுதான் விஷயம். தோட்டம் அமைச்சு பராமரிக்கிறது ஒரு கலை. காலையில எழுந்திரிச்சதுமே நம்ம பராமரிச்சுட்டு வர தோட்டத்துல காலாறு நடை போட்டபடியா அதுக்கு தண்ணீர் பாய்ச்சறதும் பராமரிக்கிறதும் அலாத இன்பத்தை ஏற்படுத்தும். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு வெளியில காய்கறிகள்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா இல்லையா? ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். தோட்ட செடிகள் நம்ம வீட்டு பிள்ளைகளை கவனிக்கிறது மாதிரி நம்ம கவனிச்சுக்குவோம். நம்ம வீட்டு தோட்டத்திலயோ இல்லைன்னா மாடியிலோ ஆசையா செடி இல்லைன்னா மரத்தை வச்சு வருவோம். அதுக்கு தேவையான நேரத்தில் நீர் விட்டு அதை வாட விடாம கவனிச்சுட்டு வருவோம் இல்லையா? வீட்டு தோட்டம் இது பொறுத்த வரைக்கும் வீட்டு தோட்டம் மன மகிழ்வை பெருக்கிறதோட மன நிம்மதி ஏற்படுத்தும். குழந்தை போல வளர்க்கக்கூடிய அந்த செடிகள்ல பூச்சிகளாலையும் பூஞ்சைகளாலையும் பாதிப்பு ஏற்படும் போது அது மன வலியை தான் ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, அதை சரி செய்யணும்னு செயற்கை முறையில கடைகள்ல கிடைக்கிற கெமிக்கல் கலந்த பூச்சி மருந்து யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம வளர்த்து வர செடிகள்ல உள்ள அந்த பூக்கள் அண்ட் பழங்கள்ல கெமிக்கல் கலக்கிறதோட மண்ணினுடைய தன்மையும் மாறிடும். வீட்டு தோட்டத்திலேயே வளர்த்து சமைச்சு சாப்பிடுற அது பழக்கம் இருக்கிறவங்க கெமிக்கல் கலந்த பூச்சிகளையே யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். கெமிக்கல் கலந்த பூச்சி மருந்துக்கு பதிலாக இயற்கையான முறையில நாமளே பூச்சி மருந்து தயார் பண்றது மூலமா சத்தான காய்கறிகள் நமக்கு கிடைக்கிறதோட இயற்கை உரங்களால எந்த வித பக்க விளைவுகளும் நமக்கும் சரி நம்ம சந்ததிகளுக்கும் சரி ஏற்பட போறது இல்ல. சரி, அடுத்ததான் வாங்க எப்படி அந்த வேப்பில பூச்சி மருந்து தயாரிக்கலாம் பாத்துலாமா. இயற்கையாவே வேப்பிலையில் உள்ள கசப்பு தன்மைக்கு பூச்சிகள் அந்த பக்கம் கூட நெருங்காது. வேப்பிலையோட வாசனை பூச்சிகளை விரட்டிடும். அதுல உள்ள கசப்பு சுவையால பூச்சிகள் செடியையோ அதில் உள்ள பயிரையோ உண்ணாது. அதனால வேப்பிலை ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாக இருக்கு. பழங்காலத்துல கூட விவசாயிகள் வேப்பிலையில வேப்பிலைக்காய் பழத்தினை உரமா பயன்படுத்தி விவசாயம் செய்துட்டு வந்தாங்க. நம்ம வீட்டுல உள்ள வேப்பிலை கொண்டு பூச்சி மருந்து தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா. இயற்கை முறையிலான இந்த பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்க கொஞ்சோண்டு வேப்பிலைகளை சுத்தமான நீர்ல கழுவிக்கோங்க. கழுவிய வேப்பிலைகளை சூடான நீர்ல 5 to 10 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில கொதிக்க விடுங்க. கொதிச்ச பின்னாடி அந்த தண்ணீர் பச்சை நிறமா மாறுறத நாம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தயார் பண்ண அந்த வேப்பிலை நீர்ல பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எப்படி யூஸ் பண்ணணும்? தயார் செஞ்ச பூச்சிக்கொல்லி மருந்தை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல அடைச்சு வச்சுக்கிட்டு நீங்க வளர்க்கிற செடிகள்ல 2 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லைன்னா வாரம் 2 முறையோ மாலை வேளையில தெளிங்க. இது மூலமா உங்க செடிகளை தாக்குற பூச்சிகளுடைய தாக்கம் மட்டுப்படும், பூச்சிகளுடைய தாக்கம் குறையும். அது மட்டும் இல்ல, இயற்கை முறையில இந்த மருந்து இருக்கிறதுனால எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம சத்தான காய்கள் கறிகள் பழங்கள் கீரைகள் நமக்கு கிடைக்கும். இயற்கை மருந்தை யூஸ் பண்ணி பயிர் பண்ணி சத்தான உணவை வச்சு சாப்பிட்டு வாழ்வோம், உண்டு மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைய செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிகாஸ் எல்லாருமே இன்னைக்கு மாடி தோட்டம் போடுறோம், வீட்டு தோட்டம் வச்சிருக்கோம். நம்ம வீட்டு போறக்குள்ள இல்ல கொள்ளையில கூட என்ன பண்றோம், நம்ம வீட்டு பின்னாடி கூட என்ன பண்றோம், இல்ல முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எல்லா இடத்துலயுமே நம்ம இப்ப செடிகள் இழக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Again உங்களை வேற ஒரு சான்ஸ்ல மீட் பண்றேன். and thank you so much. Take care also. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேங்களா? Thank you.